ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப உயிர்த்தெழுந்த நாமத்தினால அற்புதமான சுவிசேஷ பயணத்திற்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில நாம் வெற்றி ஜெயத்தோடு வாழ வேண்டுமானால் பலவிதமான காரியங்களை பரிசுத்த வேதாகம் அறிவுறுத்துகிறது. நம்முடைய வாயிலிருந்து வருகின்ற ஒரு வார்த்தைகள் அமங்கலமான வார்த்தை அல்ல, துக்கமான வார்த்தைகள் அல்ல, தோற்று போகிற வார்த்தைகள் அல்ல. வெற்றி ஜெயம் எடுக்கக்கூடிய வார்த்தைகளால் நாம் பேசும்பொழுது நிச்சயமாகவே வெற்றி உண்டு, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா. அப்படி என்றால் வசனம் அழகாய் சொல்லுகிறது. சங்கீதம் 20வது சங்கீதம் 7வது வசனம் சொல்லுகிறது, சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். ஹல்லேலூயா. சிலர் பார்த்தீங்கன்னா அவங்க படிச்ச படிப்பை பயங்கரமா சொல்லுவாங்க, உண்மைதான். அதுல ரொம்ப பெருமையா சொல்லுவாங்க. சிலர் ஊழியத்தை பார்த்தீங்கன்னா ஆண்டவரை குறைச்சிருவாங்க. அந்த ஊழியத்தோட பெருமை, இப்ப காலையில சிங்கப்பூர், மத்தியானம் மலேசியா, சாயங்காலம் பிரான்ஸ், நைட் அமெரிக்கா, இது சொல்லி பெருமைப்படுறது பாருங்களேன். அந்த காரை பத்தி சொல்லுவாங்க, அந்த அவங்க வீடை பத்தி சொல்லுவாங்க, ஒரே பெருமை தான். அவங்களுக்கு எது இருந்தாலுமே ஒரு வாட்சி, அதை பத்தி ரொம்ப பெருமையா சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? சில ரதங்களை அவங்க சொல்லலாம், அவங்களோட பலம். அவங்க சொல்லுவாங்க, ஜிம்முக்கு போயிட்டு வந்தான்னு வைங்க, 2 பக்கெட் தூக்கி வரவே நடந்து வருவாங்க அந்த கையை மேல. நல்லது தாங்க, பாடி பில்டர் பார்த்தா அழகா தானே இருக்கணும், அது உண்மைதான். ஆனால் அதையே பேசுனுங்கிறது இல்லை. எப்படி நம்பணும், எதை சொல்லணும் அடிக்கடி? நாங்களோ எங்கள் தேவனாய் கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அப்படின்னா என்ன? ராத்திரி பாரு ஏசு ஏசுன்னு சொல்றதா? அப்படி அர்த்தம் அது அல்ல. எப்படி அது அர்த்தம்? வெளிப்படுத்தின விசேஷம் 19:13 சொல்கிறது, அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை சொல்லுவது, வார்த்தையின் பிறகு வாழ்வது, வார்த்தையில நடப்பது. ஹல்லேலூயா. சும்மா மனப்பாடம் பண்ணி சொல்றது இல்லைங்க. இன்னைக்கு பல பேரு கிறிஸ்தவ போர்வைக்குள் கிறிஸ்தவனாய் வாழ்கிறார். அது அல்ல வாழ்க்கை, மதம் அல்ல. கிறிஸ்தவம் என்பது ஒரு அருமையான பயிற்சி பாருங்களேன். இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு அனுபவம் பாருங்களேன். இதை அனுபவித்தால் நிச்சயமாக மனித நேயத்தோடு என்னால் வாழ முடியுமே, அன்பு செலுத்த முடியுமே. மொத்த பைபிள் எடுத்தீங்கன்னா என்ன சொல்லுதுங்க? உன்னில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக, உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசிப்பாயாக. அப்ப எங்கிருந்து பொறாம வரும், எங்கிருந்து எரிச்சல் வரும், எங்கிருந்து சண்டை வரும், எங்கிருந்து சச்சரவு வரும், எங்கிருந்து அந்த ஜாதி வராத, உள்ள மதம் வராத. அப்படி என்றால் நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை, வசனத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். இந்த வசனம் என்னை வாழ வைத்ததே, இந்த வசனம் என்னை மேன்மையாய் கொண்டு வந்ததே, இந்த வசனம் என் பிள்ளைகளுக்கு அழகாய் நேர்த்தியாய் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்ததே என்று சொல்லும் பொழுது அந்த வசனம் வாழ வைக்குமே. ஹல்லேலூயா. தினந்தோறும் வசனத்தை மனப்பாடம் பண்ணுன்னு சொல்றது காரணம் என்ன? நாடி நரம்பு சத ரத்தம் பேச்சு மூச்சுல இந்த வசனம் கலக்குமானால் நம்முடைய வாழ்க்கை வசந்தமாய் மாறுமே. ஹல்லேலூயா. எந்த சத்ருவோ எந்த விதமான தீய எண்ணங்களோ நம்முடைய எண்ணங்களுக்குள், நம்முடைய உள்ளத்துக்குள், நம்முடைய ஆவிக்குள் ஊடுருவ முடியாதே. எப்பொழுதுமே அவருடைய வசனமே சிந்தையா இருக்குமே, முகம் மலர்ச்சியாய் காணப்படுமே, வாழ்க்கையில மேன்மை உண்டாகமே. அப்படி என்றால் இந்த நாள் முதல் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டுமானால் கர்த்தருடைய வசனத்தை அறிக்கை பண்ணுகிறவர் மட்டுமல்ல, அதன்படி வாழ்கிறவர்களா இருக்க வேண்டும் என்று வேதம் அறிவுறுத்துகிறதே. நாமும் அப்படியே செய்தால் வெற்றி நிச்சயம், விடுதலை சத்தியம். ஹல்லேலூயா. ஒரு விஷயம் கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதோ இது பார்த்து கொண்டிருப்பவரோட வாழ்க்கையிலே இன்றோடு இந்த பெருமையெல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. தாழ்மையை அணிந்து கொள்ள தாழ்மையை கற்றுத்தாருங்க சுவாமி. இன்னும் எங்களை விட பலர் கீழான நிலைமையில் இருக்கிறவர்கள் எண்ணம் வரட்டும் ஆண்டவரே. இன்னும் உண்மை அறியாத மக்கள் உண்டு என்ற எண்ணம் வரட்டும் சுவாமி. பார்த்து கொண்டு பிள்ளைகளோட வாழ்க்கையில் ஒரு மாற்றம், ஒரு மறுமலர்ச்சி உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப உயிர்த்தெழுந்த நாமத்தினாலே என் தேவனதை செய்யும்படியாய் திரு பாதங்களிலே தாழ்மையாய் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.